என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டர், என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் பேசுகிறப்போ கூட ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவார். உங்களுடைய தாவேக்கா துண்டு போட்டுக்கிட்டு ஒரு சின்ன தொண்டர் தான், இளைஞர் தான், அவர் கூட ஆடிக்கிட்டே வர்றது, அந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு, ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஊடக செய்தி வாசிக்கிறப்ப அவர் கூட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டாங்களா மற்ற கட்சியில் அப்படிங்கிற உதாரணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது சரியானதா? அதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் இல்லையா தொண்டர்கிட்ட அப்படின்னு கேட்குறேன். என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் இருக்கும்போது என் பக்கத்தில் தான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நான் கடந்து போயிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் அவங்க என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் சீனியர் ரிப்போர்ட்டர்னு. அங்கே இருக்கக்கூடியவனுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர்னு? அப்போது என்டிடிவியினுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணணும், நீங்கள் அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை அழைத்து பேசியிருக்கணும். களத்தில் நின்று நடக்கக்கூடியதானே எடுக்க. அவன் தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்கான், அதை நீங்கள் இப்போ படம் எடுத்துட்டு அவனை நீங்கள் கேள்வி கேட்கணும், ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிற. அவன் மாற்றத்தை விரும்புகிறாங்க, அவனோட வலியும் வேதனையும் பேசுகிறான், புரியுதுங்களா? அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். இதை நீங்கள் எடுத்து தானே நீங்கள் தானே போட்டுக்கிறீங்க. இப்போது நான் உங்களை என்ன பிரபான்னு கேட்குறேன், நீங்கள் இப்போ என்னன்னு கேட்க போகிறீங்க, என்ன தம்பின்னு கேட்டால் என்னென்னு கேட்க போகிறீங்க, என்னடான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீ என்னடா என்னன்னு கேட்குறேன்னு சொல்ல. இங்கே விதைத்ததை தான் அறுவடை பண்ண முடியும் ஒருபோதும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை தான் கவர் பண்ண வந்திருக்கீங்க இல்லையா? அப்போது நீங்கள் மைக் எப்போ போட்டிருக்கணும்? 3:15 மணிக்கு தலைவர் தளபதி அவர்கள் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வரும்போது நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக நகர்றேன் அங்கேருந்து. அப்போ நீங்கள் அந்த 3:15 மணிக்கு தானே மைக் ஆன் பண்ணியிருக்கணும். ஏன் அதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணுறீங்க? உங்களுக்கு காவல்துறையினர் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்க, அதை என்டிடிவி எடுத்து போட்டாங்களா? காவல்துறை அவர்களுக்கு பக்கத்தில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நிற்கிறேன், என் பக்கத்தில் என்டிடிவி நிற்கிறாங்க, நியூஸ் 18 இன்னும் பல பேர் சொல்ல விருப்பப்படல எத்தனையோ சேனல்கள் நிற்கிது. அப்போது காவல்துறையினுடைய ஸ்பீக்கர் பாக்ஸாக நீங்கள் அவுக்குறீங்க, வயரை கட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாங்களா? ஆமாம், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு இன்ஸ்பெக்டர் சேர்ந்து அதை பண்ணி அங்கே 4 போலீஸை பாதுகாப்புக்கு போடுறாங்க. நீங்கள் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்? ஓகே, என்ன காரணம்? அனுமதி வாங்கி தானே வச்சிருக்கீங்க, அவர் பேச போறாரு, பயம். இதை தாண்டி வேற என்ன?